கள்ளக்குறிச்சியில இருசக்கர வாகனம் ஒண்ணு அதிவேகத்துல வந்து ஆட்டோ மேல மோதக்கூடிய பதபதைக்கக்கூடிய காட்சிகள் இணையத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. மது போதையில ஒரு நபர் வாகனத்தை இயக்குனதால விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் அருள்மணி. இவரு காந்தி சாலையில தன்னுடைய நண்பருடைய சொகுசு இருசக்கர வாகனத்தை வாங்கிட்டு அதுல அதிவேகமா வந்ததா கூறப்படுது. வாகனம் அதிவேகமா வந்த நிலையில ஒரு ஆட்டோ மேல வேகமா வந்து அந்த வாகனம் மோதி இருந்திருக்கு. இதுல ஆட்டோனுடைய கண்ணாடியும் உடைந்திருக்கு. இந்த விபத்துல அருள்மணி படுகாயம் அடைய உடனடியா அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டதுல பைக்ல வந்த நபர் மது போதையில பைக்கை இயக்கி இருக்கிறது தெரிய வந்ததா கூறப்படுது. மது போதையில பைக்கை இயக்குனது மட்டும் இல்லாம சாலை விபத்து ஏற்படுத்தின அருள்மணி அப்படின்றவர் மேல போலீசார் இப்போ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் இந்த நபர் அதிவேகத்துல ஆட்டோ மேல மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. பொம்மெல்லாம் இது இருக்கு கிளம்பிடுங்க அன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் உங்கள் கடல்லாம் குப்பைக்கு போயிடும். நீங்கள் வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சாயெல்லாம் எடுத்துன்னு ஒரு கிராமத்தில் எடுத்துன்னு ஒரு சூடு கொடுத்துட்டு போயிடும். ஃப்ரீயாக நீ கொடுக்க போகிறீங்க, அதான் நீ நடக்க போகுது. வேறு ஒன்றும் இல்லை. சரிமா இப்போ நாங்கள் போக கிடைக்கும். ஆனால் அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் சொல்லிட்டு எத்தனை மாதம் போடுறதுலாம் போன முறை சொன்னாங்க உள்ளதாகி அடங்கி போட்டு பொம்மை அங்கே இருந்தால் பத்தாதா? சரி ஐயா, உள்ள அடைக்கிறது அடுத்த ஆய்வுக்கு ஆய்வு, ஆன்மீகத்திற்கு ஆன்மீகம். கிரிவல பாதையில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொள்ளும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன். திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் 14 கிலோமீட்டர் தூரம் அந்த கிரிவல பாதையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர தொடங்கிவிட்டனர்.